Hello 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் எப்படியெல்லாம் ப்ரீவியஸ் பப்ளிக் பேப்பரில் கேட்டிருக்காங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துருங்க. வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பப்ளிக்ல எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, டைரக்ட் 5 மார்க் எவ்வளோ எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ போகும். ஸோ அதனால கான்சன்ட்ரேட்டடாக கவனிங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் 2022, 2023, 2024, 2025 இந்த எல்லா வருஷம் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைரக்ட் 5 மார்க் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, போனஸ் தியரியோடைய பாஸ்டேட்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா crystalline solid amorphous solid kind of difference, Nernst equation, characteristics of catalyst கேட்டிருக்காங்க, reduction of nitrobenzene கேட்டிருக்காங்க, ரெண்டு நேமிங் ரியாக்ஷன் டைரக்டா கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டானா ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், Nernst equation இல்லை கேரக்டர்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் எழுத முடியும். ஸோ அதனால ரெண்டு கொஸ்டின், crystalline solid amorphous solid kind of difference, அப்புறம் வேர்னஸ் தியரியோடைய பாஸ்டேட்ஸ். அப்போ நம்ம 5 கொஸ்டின் எழுதுறோம். 4 கொஸ்டின் 2022 பேப்பர் மாடலில் கேட்டால் நம்மளால ஈஸியாக 4 கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேவாப்பா? இது வந்து 2023 கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா நமக்கு டைரக்ட் 5 மார்க்கான ஜோன் ரிஃபைனிங் கேட்டிருக்காங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல் கேட்டிருக்காங்க, ஃப்ரென்கல் டிஃபெக்ட், ஸ்டாக்கி டிஃபெக்ட் கேட்டிருக்காங்க, ஆஸ்வா டைல்யூஷன் லா கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ இதுலேயும் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. இது 2023 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா. இப்போ 2024 வந்து பார்த்தோன்னா இதுதான் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்காங்க. இதுவும் 2023 தான். ஏபிசிடி கன்வர்ஷன் ஒன்று கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல வந்து பார்த்தோம்னா இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற பேப்பர் மாதிரி இருக்கு. 2024 பேப்பர் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்களே பாருங்களேன், டைரக்ட் மக்கள் ஆன்சரை கான்ட்ராக்ஷன் அதோடைய பேசிக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கு. லூகாஸ் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. ஆமாம், 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? இது வந்து 2023 கொஸ்டின் பேப்பர் 2024 பார்த்தோன்னா, ஓகேவா? இப்போ 2025 போன வருஷம் பேப்பர் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, ஓகேவா? இந்த ஸ்லைடு இல்லை. ஸோ அந்த இதில் ஒன்றுமே கேட்கல. டைரக்ட் 5 மார்க்கான ஃபர்னஸ் தியரியோடைய பாஸ்பேட்ஸ், பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடைய ப்ரிப்பரேஷனை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராப்ளமை கூட 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். இதில் எவ்வளோ ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா 3 கொஸ்டின் அவுட் ஆஃப் 5 எழுதலாம். பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு டிசைட் பண்ணிடலாம், கரெக்டா? நம்ம டைரக்ட் 5 மார்க் படிச்சா உங்களால கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா, இந்த வருஷம் பப்ளிக் பேப்பர் ஈஸியா இருந்தா நம்மளால 5 மார்க் 4 5 மார்க் எழுதிடலாம் டைரக்டா. ஒரு 5 மார்க் நேமிங் ரியாக்ஷனா ஈஸியா எழுதிடலாம். அப்போ 5 5 மார்க் எழுதலாம். இதே டஃப்பா இருந்தா 2 or 3 கொஸ்டின் ஈஸியா எழுதிடலாம். டஃப்பா இருந்தாலே 2 எழுத 3 கொஸ்டின் தான் எழுத முடியும். நேமிங் ஏபிசிடி கன்வர்ஷன்ல வந்து ஒன்று வந்துடும். ஐ திங்க் இந்த வருஷம் 2 to 3 ப்ராப்ளம் 5 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ப்ராப்ளம், நேமிங் ரியாக்ஷன், கன்வர்ஷன், ஏபிசிடி கன்வர்ஷன் அது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நான் இப்போ இதில் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாலே உங்களால ஷுவரா எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின் மட்டும் இல்லை, நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 3 கொஸ்டின் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராத் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், எலக்ட்ரோமெட்டலஜி ஆஃப் அலுமினியம் சாப்டர் 1ல இருந்து பார்த்துருக்கணும். செகண்ட் சாப்டர்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் பார்த்துக்கோங்க. இதுல கிராஃபைட்டுக்கும் டைமண்டுக்குமான டிஃபரன்ஸ் ஏதோ ஒரு இதுல இருக்கும். ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க புக்கிங் சைட்ல. 4th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கான ப்ரிப்பரேஷன். இது வந்து போன வருஷமே கேட்டுட்டாங்க. லாந்தினைட்ஸ்க்கும் ஆக்டினைட்ஸ்க்குமான டிஃபரன்ஸ், அப்புறம் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்ன, அப்புறம் அதோடைய கான்சிக்வன்ஸ் நிறைய பேசிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அது வந்து கான்சிக்வன்ஸ் மாத்திக்கோங்க. அண்ட் 5th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்னஸ் தியரியோட பாஸ்பேட்ஸ், விவி தியரியோட இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் விபி தியரியோட அசம்ப்ஷன், ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் பாண்டிங் ஆஃப் மெட்டல் கார்பனைல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்ல கிறிஸ்டலைன் சாலிட், அமார்ஃபஸ் சாலிட்கான டிஃபரன்ஸ், எல்லா டிஃபெக்ட், ஸ்டாக்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், எல்லா டிஃபெக்ட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா இல்லை பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி, பிசிசி, எஸ்சிசி பார்த்துக்கோங்க. 7th சாப்டருக்கு வந்து இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர், இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர்,
8th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்வார்ட் டைல்யூஷன்ல காமன் அயன் எஃபெக்ட் ஹைசன்பர்க் ஈக்குவேஷன். இந்த காமன் அயன் எஃபெக்ட் நான் கொடுக்கல, பாத்துக்கோங்க. 9th சாப்டர்ல நர்ன்ஸ் ஈக்குவேஷன், கோல்ராஸ் லா அண்ட் அதோட ஸ்டேட்மெண்ட், அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 டெரிவேஷன் மாதிரி இருக்கும், அதை போட்டு பாத்துக்கோங்க. 10th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷனுக்கான டிஃபரன்ஸ், அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட், இன்டர்மீடியட் தியரி, அப்புறம் கேரக்டரிஸ்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் பாத்துக்கோங்க. 11th சாப்டர்ல ரொம்ப முக்கியமான டெஸ்ட் லூகாஸ் டெஸ்ட், ட்ரிட்டமே டெஸ்ட் பாத்துக்கோங்க. அண்ட் நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே பாத்துக்கோங்க. 12th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 3 மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்டால் கேனிசம் எஸ்டரிஃபிகேஷன் 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நேமிங் ரியாக்ஷன் பாத்துக்கோங்க. 13th சாப்டர்ல பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமினோட டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சின் பாத்துக்கோங்க. அண்ட் எல்லா நேமிங் ரியாக்ஷன் பாத்துக்கோங்க. 14th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பாத்துக்கோங்க. இந்த 2ல இருந்து நீ கேட்கலாம். ஓகேவா? நான் சொன்ன கொஸ்டினும் பாத்துக்கோங்க, நான் டெக்ஸ்ட் பண்ண கொஸ்டினும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.